அனைவருக்கும் வணக்கம். நேற்று நியூஸ் 7 தொலைக்காட்சியில் கேள்வி நேரத்தில் நீட்டை பற்றி விவாதம் நடந்தது. அதில் திமுகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் சகோதரி டாக்டர் யாழினி கலந்து கொண்டார்கள். பிஜேபியிலிருந்து சகோதரர் தங்க வரதராஜன் கலந்து கொண்டார். பேசும்போது விவாதம் நடைபெற்றது. அப்பொழுது சகோதரர் தங்க வரதராஜனை பேச விடாமல் அந்த யாழினி சகோதரி ரொம்பவும் மட்டமாக பிஜேபி தலைவர்களையும் பிஜேபி கூட்டணி தலைவர்களும் மன்னிப்பு வாங்க வேண்டும் மக்களின் காலில் விழுந்து அவர்கள் கொண்டு வந்த சட்டத்துக்கு என்று மிகவும் கேவலமாக மிகவும் வன்மையாக பேசினார்கள். அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதை பார்த்து கொண்டு நெறியாளர் சுகிதா சாரங்கன் சகோதரி அவர்கள் அதில் தலையிடும்போது அவர்கள் திமுகவின் நெறியாளரை போல் சித்தரிக்கப்படுகிறார். ஏனென்றால் காரணம், சில தினங்களுக்கு முன்பு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் கையில் பரிசு வாங்கினார் சிறந்த நெறியாளர் என்று. அதற்காக இப்படி நடக்கக்கூடாது. இவர் திமுகவினரை போல் நெறியாளர் என்றால் எல்லோருக்கும் நெறி தவறாமல் இருக்க வேண்டும். எத்தனையோ தொலைக்காட்சிகளில் விவாத மேடைகள் பார்க்கிறேன். சகோதரர்கள் சகோதரிகள் நடத்துகிறார்கள். இன்று ஊடகம் இல்லை என்றால் நமக்கு ஒன்றுமே தெரியாது. உலகத்தை வீட்டில் தொலைக்காட்சி மூலம் காண்கிறோம். நாம் ஊடகங்கள் இருக்க போய் தான் இவங்க அரசியல் கட்சிகள் தனிப்பட்ட முறையிலோ தனிப்பட்ட வேண்டியவர்களுக்காகவோ இவர்கள் தொலைக்காட்சியில் நெறியோடு நடந்து கொள்ள வேண்டும். சுகிதா சாரங்கனை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். டாக்டர் யாழினி செய்தி தொடர்பாளர் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். பாஜக தலைவர்களிடம் கூட்டணி தலைவர்களிடம் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.